அதனால நம்ம எப்பயுமே எடுக்கிற முயற்சியும் சரி, நம்ம கொடுக்கிற பயிற்சியும் சரி, எந்த காலத்திலயும் வீணாக போறது கிடையாது. கண்டினியூட்டி மட்டும் தான் முக்கியம். நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்க, எத்தனை அட்டெம்ப்ட் கொடுத்திருக்கீங்க, எவ்வளவு வருஷமா படிக்கிறீங்க, எதையுமே இந்த உலகம் பார்க்காது. நீங்க பாஸ் பண்ணீங்களா, ஜாப்ல இருக்கீங்களா, வெற்றி பெற்றீங்கன்னா நீங்க சொல்ற கருத்தை கேட்கறதுக்கு 1 லட்சம் பேர் காத்திருக்கான். அதே வெற்றி பெறாத வரை நீங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டிருந்தாலும் அதை சொன்னா ஒருத்தங்க கூட திரும்பி பார்க்க மாட்டாங்க. அதனால திரும்ப திரும்ப உங்க டார்கெட் ஒண்ணுதான், சக்சஸ். அதை தாண்டி வேற எதுவுமே இருக்க கூடாது. அதே மாதிரி எப்பயுமே டார்கெட் பண்றது, நான் காலையில கிளாஸ் ரெகுலரா சொல்றேன், நான் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணா போதும், குரூப் 4ல ஏதோ ஒரு போஸ்டிங் போனா போதும், அந்த தாட்டை விட்டுருங்க தயவு செஞ்சு. ஏன்னா ஸ்கூல் டேஸ்ல இருந்து எப்பயுமே பாருங்க, ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் மார்க் செகண்ட் மார்க் எடுக்கிற பசங்க எந்த டைமுமே ஃபெயில் ஆக மாட்டாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, அவங்க டார்கெட் வந்து டாப்ல இருக்கும். நான் 1ஆவது ரேங்க் எடுப்பேன், 2ஆவது ரேங்க் எடுப்பேன் அப்படி நினைக்கிறவன் என்னைக்கா ஃபெயில் ஆவானா? ஃபெயிலே ஆக மாட்டான். அவனுக்கு 1ஆவது ரேங்க் மிஸ் ஆனா 2ஆவது ரேங்க், அதுலதான் டாப்பர் இருப்பாங்க. நீங்க எப்பயும் டாப்பரா இருங்க. எக்ஸாம் பாஸ் பண்ணா போதும்பா அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க பாஸ் பண்றதே ஒரு பாசிபிலிட்டி தான். பாஸ் பண்ணலாம், பண்ணாமே போலாம். இதுவே நான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பேன் நினைச்சீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கலாம், எடுக்காம கூட போகலாம், ஆனா கண்டிப்பா பாஸ் பண்ணிடுவீங்க. சொல்றது புரியுதா? அப்ப இந்த பாசிட்டிவ் தாட் எப்பயுமே இருக்கணும், அதுவும் டாப்பா இருக்கணும். நம்மளால முடியும் அப்படிங்கறத முதல்ல நம்ம நம்பணும். அதை விட்டுட்டு எல்லாரும் நம்பல, எங்க வீட்லயே நம்ப மாட்டேங்கிறாங்க, எங்க வீட்டுல சுத்தி இருக்கவங்களே டிஸ்கிரிமினேட் பண்றாங்க அப்படிலாம் யோசிக்கவே கூடாது. யாரு என்ன சொன்னாலும் சரி, உங்களுக்குள்ள ஒரு தாட் இருக்கா, நான் இந்த டைம் எக்ஸாம் எழுத போறேன், கிளியர் பண்ணி கண்டிப்பா ஜாப் போவேன். அந்த ஜாப் ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலிங்ல நாள் போவேன், அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. எல்லாருமே ஜாப் போகலாம். என்ன இப்ப கஷ்டப்பட்டீங்கன்னா இந்த வருஷம் போவீங்க, அது தொடர்ச்சியா இந்த வருஷம் போக முடியாதவங்க அடுத்த வருஷம் போவீங்க. இவ்வளவுதான் விஷயம். ஆனா எல்லாரும் போயிருவீங்க. போகும்போது அந்த வெற்றி 4 பேர் திரும்பி பார்க்கக்கூடிய வெற்றியா இருக்கணும்.